கர்மாவை அழிக்கிறதுக்கு தான தர்மமே சிறந்தது. புரியுதா? என் ஜாதகத்தில் 5ஆம் இடம் நீசம். 5ஆம் இடம்னா குழந்தை. சரியா? அதுக்கு வீடு கொடுத்தவர் குரு. குரு தான் மூளை. சூரியனை எடுத்துக்கலாம், சந்திரன் உதிக்கின்ற சிந்தனைன்னு எடுத்துக்கலாம். ஸோ என்னைக்கு எனக்கு குரு தசை ஸ்டார்ட் ஆனதோ செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது. நீங்கள் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இன்னமும் ஒவ்வொரு மாதமும் மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவங்களுடைய ஆசிரமத்துக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடந்த காலத்தில் கடந்த ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி சுவிட்சர்லாந்துலேருந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்க பணம் கட்டியிருந்தார். என்னால் பார்க்க என்னுடைய நேரமோ அவருடைய நேரமோ முடியலை. 4 தடவை அப்பாயின்மெண்ட் போட்டு 4 தடவை தள்ளி போய் நாங்கள் சுவிட்சர்லாந்துக்கு பணத்தை திருப்பி அனுப்ப முடியாது. இங்கே யாராவது அவங்க இலங்கை தமிழர்கள் அவங்களுடைய அக்கௌண்ட் இங்கே யாராவது உறவுகள் இருந்தால் சொல்லுங்கள், கொடுத்துறோன்னா யாருமே இல்லைன்ட்டார். அவர் பேர் மறந்துருச்சு, சுவிட்சர்லாந்தை சார்ந்தவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவர் பேருக்கு அந்த மன வளர்ச்சி மனங்குன்றிய குழந்தைகள் பாதுகாப்பட்ட ஆசிரமத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு ரசீதை அவருக்கு அனுப்பிச்சிட்டோம். அவர்கிட்ட சொல்லிவிட்டு செஞ்சிட்டோம். அந்த ஹோமில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறதுல வீடியோவாக எடுத்து அவங்க போர்டில் அவங்க பேரை போட்டு அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு அந்த குழந்தைகளை பாட வைப்பாங்க, சொல்ல வைப்பாங்க. அது எனக்கு அது உடன்பாடு இல்லை. அவங்க எங்களுக்கு பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் நான் அவருக்கே அந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டாச்சு. நாங்கள் ஒவ்வொரு மாதம் கொடுக்குறோம், எங்கள் பேர் சொல்லக்கூடாது, எங்கள் பேரை போட்டு எங்களுக்கு வாழ்த்து பாடக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்குறது உணவு, அதை சாப்பிடட்டும். அப்படிதான் நான் சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு முறை கண்ணால் நான் பரிமாறலான்னு ஒரு ஆர்வத்தில் போயிட்டேன். போர்டில் என் பேரை போட்டு பண்டிட் விஜய் அவங்க குடும்பம் வாழ்கன்னு ஒரு மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைய பாடி நம்ம நல்லா இருக்கணுமா? அப்படி அந்த குழந்தைங்க பாடி நம்ம நல்லா இருக்க வேண்டாம். அந்த குழந்தைய நம்மளை வாழ்த்தி பாடணுமா? தயவு செஞ்சு வேலையை செய்யாதீங்கன்னு நான் வந்துட்டேன். அதுலேருந்து நாங்கள் எனக்கு தெரியாமலே 1ஆம் தேதியோ 3ஆம் தேதி ஏதாவது அனுப்பிச்சிருவாங்க, ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிச்சிருவாங்க. முதல்ல அவங்களுக்கு அனுப்புங்க. அப்படித்தான் நம்மளுடைய கர்மாவை கழிக்க முடியும்.